வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. அவங்க ரொம்ப சுகர் கோட்டட் வேர்டில் தான் நல்லா தான் பேசினாங்க. இன்வெஸ்ட் பண்ணுங்கள் சார், நம்பிக்கை பண்ணலாம், நல்லபடியாக இருக்கும், உங்களுக்கு ஃப்யூச்சரில் இதாக இருக்கும். உங்களுக்கு தெரியாதா, ஜீவாவுக்கு நல்லா தெரியும், என் சன்னிலாவை அவங்களுக்கு நல்லா தெரியும், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தெரியும். விஜயகுமார் அந்த பையன் இருக்கான், அவன் கசின் அந்த பையன் நல்லா தெரியும் சொன்னாங்க. லக்ஷ்மி வேலி அடட் ஹவுசிங் பிரைவேட் லிமிடெட். ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசியில் மனிதனையே கடிக்கிற மாதிரி அப்பாவி மக்களை ஏமாற்றி வந்ததை கைவிட்டுவிட்டு இப்போது ஓய்வு பெற்ற போலீசையே ஏமாற்றி பணத்தை தின்று ஏப்பம் விட்டுள்ளது ஒரு தனியார் நிறுவனம். ஓய்வு பெற்ற கூடுதல் காவல் கண்காணிப்பாளரான மோகன் தம்பிராஜன் என்பவர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் மோசடி புகார் ஒன்றை அளித்துள்ளார். தனது உறவினரின் நண்பர் ஒருவர் மூலமாக லட்சுமி வேல்யூ ஹவுசிங் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் மேலாளர் நித்யா என்பவர் தங்களது நிறுவனத்தில் முதலீடு செய்தால் லாபத்துடன் நிலம் வாங்கி தருவதாக கூறி அலுவலகத்திற்கு வருவோரிடம் ஆசைகளை தூண்டி கோடிக்கணக்கான பணத்தை மோசடி செய்ததாக கூறியுள்ளார். குறிப்பாக லட்சுமி வேல்யூ ஹவுசிங் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தில் முதலீடு செய்யும் 1 லட்சம் ரூபாய்க்கு மாதந்தோறும் 7000 ரூபாய் வட்டி தொகை தருவதாகவும், முதலீடு செய்த பணம் முதிர்ச்சி அடைந்ததும் முதலீடு செய்த பணத்திற்கு ஏற்றாற்போல் நிலம் தருவதாகவும் கூறி தன்னிடமும் வார்த்தை ஜாலத்தை காட்டியதாகவும் ஆதங்கப்பட்டார் மோகன் தம்பிராஜன். கடந்த 2019 என்னோட மருவோட ஃப்ரெண்டு விஜயகுமார் இருக்கார், அவர் மூலமாக சொல்லி மாதிரி லக்ஷ்மி வேல்யூ ஆடட் ரிஜிஸ்டர் ஹவுசிங் ப்ரைவேட் லிமிடெட்னு ஒன்று இருக்குது, அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கொடுப்போம், அப்புறமேலு லேட்டர் ஸ்டேஜில் உங்களுக்கு பிளாட்டை அலாட் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வற்புறுத்தினாங்க. நான் அப்படியே 1.5 வருஷம் கடத்தி ஃபார் சன்னில் அண்ட் மை டாக்டருக்காகவே நான் சரி ஓகே பண்ணேன். நான் நிறுவன மேலாளர் நித்யா அளித்த வாக்குறுதிகளை நம்பி சிறுக சிறுக சேர்த்த 14 லட்சம் ரூபாய் பணத்தை அள்ளி கொடுத்து விட்டதாக குமுறினார். பணத்தை திருப்பி கேட்க சென்றபோதுதான் அலுவலகம் பூட்டப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்ததாகவும் நித்யாவை தொடர்பு கொள்ள முடியவில்லை எனவும் கூறினார். கம்பெனியில் வர லாபத்தில் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் நாங்கள் பிளாட் என்ன மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறோமோ அதை அலாட் பண்ணி கொடுக்குறோம். 8 lakhs என்னுடைய பாக்கெட் மணியில், என்னோட சன்னில் ஒரு 3 lakhs, என் டாக்டர் ஒரு 3 lakhs, இப்படி இது 14 lakhs டோட்டல் நாங்கள் கட்டிருக்கோம் எங்கள் ஃபேமிலியில். நித்யாவை தனக்கு அறிமுகப்படுத்தி வைத்த உறவினரின் நண்பர் விஜயகுமார் என்பவரை தொடர்பு கொண்ட போது, இதோ செஞ்சிடலாம் அங்கிள், பார்த்துக்கலாம், பணத்தை வாங்கிக்கலாம் அங்கிள் என தன்னை அலைக்கழித்ததாகவும் மோகன் தம்பிராஜன் வேதனை தெரிவித்தார். இந்த விஜயகுமார் என்னோட சன்னிலாக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்போ அவனை கான்டாக்ட் பண்ணாமல் நான் இது இப்படி செஞ்சு கொடுத்துட்றேன் அங்கிள், அது வாங்கி கொடுத்துட்றேன் அங்கிள், இந்த மாதிரி பண்ணிடுவோம் அங்கிள் அப்படின்னு எல்லாம் சொன்னாப்புல. அவங்க பட்டு இது மாதிரி ஒன்றும் முடிவே இல்லை, இந்தான்னு சொல்லி அப்படியே சர்ச் பண்ணிட்டே வந்துட்டாங்க. நம்பிக்கையானவர் தெரிந்தவர்தானே என்று பணத்தை அள்ளி கொடுத்துவிட்டு தற்போது அல்லோல் படும் தனக்கு உரிய நீதி வேண்டும் என மோகன் தம்பிராஜன் கோரிக்கை விடுத்துள்ளார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.